ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றி, ஆனா ஒரு சமூக மக்களோட பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்குற சட்டம் தான் திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2026. அதை பத்தி நம்மளோட பேசுறதுக்காக திருநர் சமூக செயல்பாட்டாளர், ஆசிரியர், எழுத்தாளர் மரக்கா இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். இப்போ 2014 உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, நல்சா சட்டம், அது வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதை மாற்றி ஒரு டாக்டர் டீம் தான் உங்களோட பாலினத்தை முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது மற்ற எல்லாத்தையும் தாண்டி திருநங்கைகள் திருநர்கள் மேலே உணர்வு ரீதியான ஒரு இதை கொண்டு வரும்ல, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா திருநர் சமூகம் அப்படின்னும் பொழுது நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்னு தமிழில் ஆங்கிலத்தில் சொல்லிடுறோம். அப்போது டிரான்ஸ்ஜெண்டர்னாலே திருநங்கை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. அப்படி கிடையாது. அது டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் அன் அம்ப்ரெல்லா டேர்ம். ஒரு குடையின் கீழே வர்ற நிறைய பிரிவுகள் இருக்குது. இந்த திருநர் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு கீழே, டிரான்ஸ்ஜெண்டர் கீழே. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் பெரும்பாலும் நம்மளுக்கு விசிபிளாக தெரிகிறது திருநங்கைகள் தான் இல்லையா? அப்போ திருநம்பின்ற ஒரு ஒரு பிரிவுகள் இருக்குது, ஒரு பிரிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் குயர், ஜெண்டர் ஃப்ளூயிடு, நான் பைனரி பர்சன், இப்படி ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் சில்ட்ரன், இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போது இவங்க எல்லாரையுமே அவங்க அப்படியே இந்த ஒரு சட்டத்தில் புறக்கணிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி நால்சா வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் சொல்லிட்டு 2014 ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துச்சு நம்மளுடைய உச்சநீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றம் அதுவே ரொம்ப தாமதமாக கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் நான் சொல்வேன். என்னென்னா, காலமாக நம்மளுடைய வரலாற்று ரீதியாகவோ நம்ம சங்க இலக்கியத்திலையுமே வடநாட்டிலையும் சரி, நம்மளுடைய தென் இந்தியாவிலையும் சரி, திருநர் மக்களும் குயர் மக்களும் இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு இருக்குது. சங்க இலக்கியத்திலே நிறைய சான்றுகள் இருக்குது. திருநங்கைகள் இருந்ததற்கான சான்றுகள் இருக்குது. வடநாட்டில் பார்த்திங்கன்னா அந்த முகலாய காலத்தில் இருந்தே நிறைய சான்றுகள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்மளுடைய பைபிளில் நிறைய அன்னகர்ன்ற சொல்லு இருக்குது. அப்போது பைபிள் காலத்தில், பைபிள் மாந்தர்கள் வாழ்ந்த காலத்திலேயே நம்மளுக்கான இந்த திருநர் மக்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் நம்மளுக்கு நிறைய இருக்குது. அப்போது இவங்க சான்றுகள் இருக்குது, அவங்க வாழ்வாதாரம் இருக்குது, இவங்களுக்குலாம் தெரிஞ்சும் கூட இப்போ 2000 ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு அங்கீகாரமே நம்மளுடைய பெரிய நம்ம மாறுதட்டி சொல்லிக்கக்கூடிய இந்தியா ஒரு பெரிய துணைக்கண்டம், பல கலாச்சாரங்கள் கொண்ட ஒரு பெரிய ஒரு அமைப்பு, இது ஒரு பெரிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லிக்கிற நம்மளுடைய ஒரு குடியரசு நாடுன்னு சொல்லிக்கக்கூடிய, மாறுதட்டி சொல்லிக்கக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு அங்கீகாரமே தராங்க. அதுவே தாமதமாக இழுக்கப்பட்ட ஒரு நீதியாக தான் பார்க்க. அதை என்ன சொல்லுது, நால்சா ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இவங்களை 3ஆம் பாலினமாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம், இவங்களுக்கு ரிசர்வேஷனில் நம்மளுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு படிப்புக்கு மருத்துவத்துக்கு உதவி பண்ணணும், இவங்களை நம்ம எல்லாத்துலேயுமே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்க்ளூசிவிட்டியாக அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய ஒரு சட்டமாக, ஒரு தீர்ப்பாக தான் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாஜக அரசு வந்தது இல்லையா? வந்ததுக்கு அப்புறமா 2019 திருநர் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. 2019 பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தால் கூட அதில் அதுலேயுமே தன்னுடைய சுய அடையாளத்தை தாங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் இருந்துச்சு. அது ஏதோ எங்களுக்கு பாதகமும் இல்லை, எங்களுக்கு சாதகமும் இல்லை, அதில் அது ஏதோ வந்துச்சு அப்படியே போச்சுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் சூழ்ச்சி இருக்குன்னு தெரியல, இதுக்கு பின்னாடி யார் விளையாடினாங்கன்னு தெரியல. திடீர்னு நாங்கள் திருத்த சட்டம் கொண்டு வரோம், பாதுகாப்பு திருத்த சட்டம் கொண்டு வரோம் அப்படின்ட்டு ஒரு மசோதாவை நம்மளுடைய அந்த அமைச்சர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு சொல்கிறார். அவர் 13ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ தெரியல எக்ஸாக்டாக, நம்ம நாடாளுமன்றத்தில் அதை தாக்கல் செய்கிறாங்க.
அப்போ அந்த மசோதாவை பில்லை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கும் பொழுது அப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது இந்த சட்டத்தில் இந்த மசோதாவில் இவ்வளோலாம் இருக்குது அப்படின்ட்டு. சரி, இப்போது இந்த எங்கள் பாலினத்தை நாங்கள் சொல்லாமல் வேறு யார் சொல்கிறது? ஒரு மெடிக்கல் ஒரு சர்டிஃபிகேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லை சொல்ல முடியாது இல்லையா? இப்போது நான் வந்து என் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்துட்டு என்ன வேணால் சொல்லலாம், அது மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் எனக்கு என்ன உணர்வு இருக்குது, எனக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது நான் மட்டும்தான் சொல்ல முடியும். நான் ஒரு 6 வயசுலேருந்து திருநங்கையாக உணர்றேன், நான் 6 வயசுலேருந்து பெண்ணாக உணர்றேன், எனக்கு 6 வயசுலேருந்து பெண் தன்மை இருக்குது. அந்த 6 வயசில் வந்துட்டு அந்த குழந்தைய போய் சொல்லிட முடியுமா நம்ம இந்த குழந்தை திருநங்கை குழந்தைன்னு? சொல்ல முடியாது இல்லையா? அந்த குழந்தை வந்து வளர்ந்து அந்த குழந்தைக்கு என்ன ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை தானே முடிவு பண்ணணும். அப்போது அந்த முடிவுன்றது கூட வந்து அந்த குழந்தை தான் முடிவு பண்ண தவிர ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே சொல்லவும் முடியாது. இதில் நிறைய அம்சங்களை நம்ம பார்க்கலாம். இந்த பாதுகாப்பு சட்டம் இந்த சோகால்டு பாதுகாப்பு சட்டமாக தான் இது நாங்கள் பார்க்குறோம். ஆர்டிக்கிள் 21 அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு தன்னுடைய ஒரு சுதந்திரமாக இந்த இந்தியாவில் வந்துட்டு தன்னுடைய உணர்ச்சிகளையும் தன்னுடைய எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக உணர்றதுக்கோ அதை காட்டுவதற்கும் அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குது அப்படின்னு ஒரு கொடுக்குது. டாக்டர் அம்பேத்கர் வந்துட்டு கொடுத்த இந்த சட்டம் அப்படி தான் எங்களுக்கு சொல்லுது. ஆனால் இந்த சட்டத்தை இவங்களுக்கு என்ன அடிப்படையில் பாசிச பாஜக அரசுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒன்றிய அரசுக்கு அரசியல் சட்டத்தை மாற்ற முடியாது. எடுத்துடணும். இவங்க வந்துட்டு ராமராஜ்யத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ அப்போது அந்த ராமராஜ்யத்தை கொண்டு வரத்துக்கு அரசியல் சட்டம் தடையாக இருக்குது. ஏன்னா இது குடியரசு நாடு. அப்போ அந்த குடியரசு நாட்டில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீ என்ன சட்டம் எங்களால் வந்து எடுக்க தான் முடியல, ஆனால் நாங்கள் திருத்தி எழுதலாம் இல்லையா? அப்போ நாங்கள் திருத்தி எழுதுறதுக்கு என்ன வழியெலாம் நாங்கள் பண்ணுவோமோ அதை பண்ணுறாங்க. இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து நீ என்ன சாப்பிடணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ எப்படி ட்ரெஸ் போடணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ எந்த சாமியை கும்பிடணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ எந்த சாதி இருந்தாலும் உனக்கு என்ன கொடுக்கணுன்றது நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்போது ஒரு படி மேலே போயிட்டு நீ என்ன பாலினோன்றதை கூட நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு 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 அச்சுறுத்தலுக்குள்ளே நம்மளை வந்துட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு பெரிய கொடூரமான ஒரு மனநிலையாக தான் நான் இந்த இதுவை பார்க்குறேன். அரசு இதுக்கு பேர் வச்சிருக்கு பாதுகாப்பு சட்டம்னு. ஆனா அதனால பாதிக்கப்படுறவங்க அதுக்கு பாதுகாப்பை பறிக்கிற சட்டம்னு சொல்றாங்க. எந்த இடத்துல அரசு முரண்படுது இந்த உரிமைகளோட, நீங்க எதிர்பார்க்குற உரிமைகளோட எந்த இடத்துல அரசு முரண்படுது? நீங்க இந்த மசோதாவை ஃபுல்லா படிக்கும்போது இந்த இடங்கள்ல நம்மளோட இவங்க முரண்படுறாங்க அப்படிங்கிறது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இவங்க முரண்படுறாங்க அப்படி இவங்க எதுக்காக இதை கொண்டு வராங்க பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா வந்துட்டு திருநர் மக்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன், திருநர் மக்களை எந்த விதத்தில் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க? எந்த விதத்துலையும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு திருநம்பின்ற ஒரு பிரிவினரையே எடுத்து தூக்கி போட்டுட்டீங்க. அப்போ அவங்களோட பாதுகாப்பு இல்லை. அவங்களும் மனுஷங்க தானே. அவங்க வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த திருநங்கைகள் அப்படிங்கிற இதை போலியா சொல்லி அதுக்குள்ள இதெல்லாம் எதை கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல, பட் கவர்மெண்ட் அப்படி சொல்றாங்க. சரி, மிஸ்யூஸ் பண்ற அளவுக்கு நீங்க என்ன கொடுத்துட்டீங்க? கொடுக்கல இல்லையா? இல்லை நீங்கள் கொடுத்து நான் வந்து கோடி கோடியாக நீ சரி மோடி சொன்ன 15,000 லட்சமாவது கொடுத்தீங்களா? கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. நீ என்ன கொடுத்துட்டே நான் வந்துட்டு கோடி கோடியாக வந்து அரண்மனை கட்டி நான் வாழ்ந்துட்டு கிடக்கிறேன். இன்னும் அந்த 5க்கும் 10க்கும் திருநங்கைகள் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் அந்த ஒரு 500க்கும் 1000த்துக்கும் வந்துட்டு பாலியல் தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலை நீ என்ன கொடுத்துட்டேன்னு யார் மாறுறாங்க? எனக்கு அந்த ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அப்போது ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இப்போது என்ன சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜெண்டர் நான் பைனரி பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அது வந்துட்டு ஒரு 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 மனநிலை எப்படி சொல்கிறதுனா, அவங்க இருமம் அல்லாதவர்கள் சொல்லுவாங்க, பாலினத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். எனக்கு 2 முடிவெடுக்க முடியாமல் அந்த ஒரு நிலைக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நிலையை கடந்து தான் வந்திருப்பாங்க. இப்போ சின்ன குழந்தைங்க வந்துட்டு நான் பைனரியாக இருந்து தான் வந்துட்டு தன்னை திருநங்கைன்னு ஒரு இடத்துல அவங்க வந்து அதை தன்னை உறுதிப்படுத்திக்கிறாங்க. அப்போது அந்த தேர்வு பண்ண முடியாத ஒரு மனநிலையை தான் நம்ம வந்துட்டு ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் பர்சன் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு தன்னை ஆசைப்படி அவங்களுக்கு வந்துட்டு சீண்டல் இல்லையா, அவங்களுக்கு பாலியல் சீண்டல் இல்லையா, அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லையானா இருக்குது. என் கூடவே இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஒரு பெண்
நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஸ்கூலுக்கு போய் பாருங்கள். ஒரு குழந்தை பெண் தன்மையோடு வந்துட்டு நடந்துக்கிட்டா, ஒரு குழந்தை பெண் தன்மையோடு அப்படி நடந்து போனா, பேசினா, பதில் சொன்னா, ஒரு ஒரு தன்னை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டா, ஏன் அந்த குழந்தைக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை? சூப்பர் சூப்பர் கை தட்டுறீங்களா? இல்லையே. நீங்கள் அங்கேயே நம்மளுக்கு ஆரம்பிச்சிருது. அப்போது நீங்கள் வந்துட்டு இது சரி, உங்களுக்கு அப்படி வந்து தன்னை திருநர்னு சொல்லிக்கிட்டு எத்தனை பேர் வந்துட்டு வெளியே வந்துடுறா? திருநர் சொன்னால் என்ன ஆகும்? கேலி கிண்டல் இருக்கும். திருநர் சொன்னால் வந்துட்டு நீ வெளியே வந்து, இப்போ நான் திருநங்கைன்னு சொல்லி வெளியே ஒரு ஆம்பளை சொல்கிற மாதிரி சோகால்டு ஆம்பளை வந்துட்டு தன்னை திருநங்கையாக அடையாளப்படுத்திக்கிட்டு ஏமாத்துறதுக்காக வெளியே வரான் அப்படின்னா, நான் பொதுவாக நான் சவுத் இந்தியாவில் கேட்குறேன், வெளியே வரான் அப்படின்னா அவனை என்னெல்லாம் பண்ண திருநங்கைகள் சந்திக்கிறதெல்லாம் அவன் சந்திப்பான்ல. கண்டிப்பாக. அவனுக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அவனுக்கு வந்துட்டு வீட்டில் சேர்த்துப்பாங்களா? சேர்த்துக்க மாட்டான். அப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்தி ஒருத்தன் ஏமாற்றி சாப்பிடணுமா? அவ்வளோ தன்னை வந்துட்டு கஷ்டப்படுத்தி வருத்திக்கிட்டு வந்து அரசுக்கிட்ட இருந்து நீ எதுவும் கொடுக்கல, அரசுக்கிட்ட இருந்து வர அந்த ஒரு 1000 ரூபாய் பணத்தை கூட வாங்கி சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இதுக்கு பின்னாடி இருக்கு. சில வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பெண் வேடம் அணிந்து கொண்டு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு அரசல் பரசலாக அங்கே சில 1-2 கேள்விப்படலாம். அப்போது பெண் வேடம் அணிந்து கொண்டு இது பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அவர்களுக்கு பின்னாடி வந்துட்டு என்ன இருக்கு, யார் இருக்கிறாங்க, அதை கண்டுபிடிங்க. அதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்க. இப்போ அதை கூட சொல்ல முடியாது. நம்ம உண்மையாகவே திருநங்கையா கூட இருந்திருக்கலாம். அவங்க இப்போ வீட்டில் வந்துட்டு அவங்க ஃபேமிலி இருக்கலாம், அவங்க உண்மையாகவே திருநங்கையாக இருந்து கூட வீட்டுக்கு தெரியாமல் வந்து கூட பண்ணியிருக்கலாம். இப்போ யாருக்கு தெரியும்? அதாவது ஒருத்தவங்க தன்னை பெண்ணாக அடையாளப்படுத்தி தன்னை புடவை கட்டிக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆம்பளையும் கட்ட மாட்டாங்க. நீங்கள் நல்ல சச்சா ஆம்பளை, நான் வந்துட்டு ஆம்பளை சிங்கம்டான்னு சொல்கிறீங்களே, அந்த ஆம்பளையை போயிட்டு புடவை கட்டி நீ ரோட்டில் நடக்க சொல்லுங்கள், நடக்க முடியாதுல்ல. அவங்க அது அவமானகரமானது நினைக்கிறாங்களே. அதுவே ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஸ்டீரியோடைப் தான் நான் சொல்கிறேன். அப்படி நடக்க முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு சின்ன உணர்வாவது இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு தன்னை பெண்ணாக உணர்ந்து சில விஷயங்கள், அதாவது சில விஷயங்களுக்கு பாலினம் கிடையாது, மேக்கப்புக்கு பாலினம் கிடையாது, உடைக்கு பாலினம் கிடையாது, தன்னோட அலங்கார பொருளுக்கு பாலினம் கிடையாது, கலருக்கு பாலினம் கிடையாது, எந்த நிறத்தின் உடை யார் வேணா அணிஞ்சிக்கலாம். பிங்க் பெண்கள்லாம் பிங்க் தான் அணியணுமா, ஆண்கள்லாம் ப்ளூ தான் அணியணுமா? ஸ்டீரியோடைப். ஸோ இதெல்லாம் தாண்டியுமே வந்துட்டு இந்த சொசைட்டி நம்மள ஒரு இது வச்சிருக்கு. அவனுக்கு தெரியும் கேலி கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு. அப்படி பண்ணி உறுதியாக எனக்கான உணர்வில் நிற்கணும்னு நிற்கிறவங்க தான் திருநர் மக்களும் குயர் மக்களும். ஆனால் எந்த ஒரு ஆம்பளும் அப்படி பண்ண மாட்டான். அந்த ஒரு மனநிலையை அதை புரிஞ்சிக்க முடியாத ஆட்கள் தான் வந்துட்டு பிஜேபி ஆட்கள், பிஜேபி அரசு, அந்த அமைச்சர்கள். அப்போது எனக்கு என்ன கேள்வின்னா, நான் திரும்ப என் மனசை நான் தேர்த்திக்கிறேன்னா, அவங்க ஒரு சங்கிக்கிட்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்க முடியாதான்னு எதிர்பார்க்க முடியும். அவன் அறிவு அவ்வளோதான் அப்படின்ற ஒரு மனநிலை தான் எனக்கு வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு பெரிய ஒரு அரசியல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக வந்துட்டு எங்கள் குரூப்பில் நாங்கள் பார்க்கும்போது ஏதோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறதா வந்துட்டு ஒரு பேச்சு அடிப்படுது. ஸோ அப்போ அந்த மக்கள் தொகை கணக்கு எடுக்க போகிறதுக்கும் இந்த அடையாளத்தை தன்னை வந்துட்டு கார்டு வாங்குறதுக்கு டாக்டர் போகணுன்றதுக்கும் ஏதோ சம்திங் ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா? மேபி ஏன்னா கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே சேர மாட்டீங்க, அங்கீகரிக்கப்படாதவங்கன்னு மாட்டீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு இன்னொரு விஷயத்த நான் பார்க்குறேன். நான் இப்போ வந்துட்டு மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்க. இவங்க வந்து கார்டு வாங்கணும், இது கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க கணக்கெடுக்கும் போது ஒரு கணிசமான தொகையில் திருநர் மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் கொடுக்கணும். அப்போ அதில் ஏதாவது இவங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட அதை பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம நான் குறுக்கு வெட்டு தோட்டமாக நம்ம பார்க்கும்போது நிறைய லேயர்ஸ் இதில் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன பேட்டியில் சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்துத்துவாவுடைய ஒரு பெரிய ஒரு பாசிச பாஜக அரசு செயல்படுத்துகிற
அவங்களுடைய இந்துத்துவ கொள்கைகளை இதுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். நீங்கள் திருநங்கைகளை எடுத்துக்கிறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஜ்ரா, கின்னர், அரவாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இஜ்ரா, கின்னர், அரவாணின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, ஒரு ஒரு கலாச்சார குழுவாக முன்னாடியிலிருந்து இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாமியாடிகளாக இருந்திருப்பாங்க, ஆரம்பத்தில் இருந்து ஒரு பெரிய இதுவாக இருந்திருப்பாங்க, அந்த பேரில் விழிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம மரியாதைக்குரிய பேராக நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருநங்கைன்னு கூப்பிடுறோம். அவங்க வந்துட்டு நர்த்தகி நடராஜ் அம்மா வந்துட்டு முன்மொழிந்து அதை வந்துட்டு பேராக வச்சது வந்து நம்மளுடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். ஸோ அந்த இப்போ கலைஞர் வச்ச பேரை வந்துட்டு நீங்கள் வந்து திருநங்கைன்றது ஒரு ரொம்ப அழகான பேர் இல்லையா? அரவாணின்னு கூப்பிட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து திருநங்கைன்னு கூப்பிட்றதுக்கு அவர் வந்து நம்ம வந்து ஒரு 20-30 வருஷம் முன்னாடி இருக்கிறோம். நம்ம சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு ஒரு 30 வருஷம் முன்னாடி இருக்கிறோம். அப்போ நீங்கள் திரும்பவும் நீங்கள் அரவாணி தான் கூப்பிடணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணும்பொழுது அங்கே வந்து ஒரு இந்துத்துவாவை உள்ள அழகாக நுழைக்கிறாங்க. அரவான் அப்படின்ற மகாபாரத கதையிலிருந்து வருகிற ஒரு கேரக்டருக்கு அதிலிருந்து வந்தது தான் அரவாணி. அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த நாளே செத்துரும், அவர் செத்துருவார், இவங்க தாலி இறக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு இந்து சமய ஒரு சின்ன ஒரு கட்டுக்கதையை தான் நான் சொல்வேன். அந்த கட்டுக்கதையில் இருக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு இது பண்ணி அதை நம்பிக்கையாக வச்சு சில பேர் இருக்கிறாங்க, அது அவங்களோட நம்பிக்கை. ஆனால் ஒட்டுமொத்த திருநங்கையுமே திருநங்கைகளை வந்துட்டு நாங்கள் சாதி பார்க்கறது கிடையாது, மதம் பார்க்கறது கிடையாது, எல்லாருமே ஒன்றா தான் பழகிறோம். அதுலேயும் கிறிஸ்தவ திருநங்கைகள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய திருநங்கைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போது அவங்களெல்லாம் என்னன்னு கூப்பிடுறது? அப்போ நாங்கள் அவங்களாம் இந்துவா? அப்போ எல்லாரையுமே வந்துட்டு அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ என்ன மதத்தில் இருக்கணுன்றதையும் நீ தானே சொல்கிறேன். என்ன பாலினமாக இருக்கணும், அந்த பாலினமாக இருந்து அந்த மதத்துக்குள்ளே தான் இருக்கணுன்றது சொல்கிறேன். அப்போ இந்த பேர் வைக்கிறது, நீ வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்குறது, இதெல்லாத்தையும் தாண்டி தன்னை வந்துட்டு ஒரு ஒரு திருநங்கையாக ஒருத்தவங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜெண்டர் டிஸ்போரியா இருக்கும். சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு எனக்கு ஆண்குறி இருந்தால் ஓகே, நான் வந்து திருநங்கையாகவே வாழ்ந்துக்கிறேன், நான் வந்துட்டு எனக்கு அப்படின்ட்டு ஒருத்தவங்களோட மனநிலை இருக்கலாம். சில பேருக்கு பயமாக இருக்கலாம், அதை அறுத்து வலியை தாங்கக்கூடிய அந்த உடல் இது இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கேன்சர் இருக்குது. அப்போ கேன்சர் அவங்களுக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும்? அவங்க திருநங்கை கேன்சர் இருக்கவங்க திருநங்கையாக மாறக்கூடாதா? சில பேருக்கு சுகர் இருக்கலாம், சில பேருக்கு தோல் நோய் இருக்கலாம். தோல் நோய் இருக்கிறவங்களுக்கும் சுகர் இருக்கவங்களும் திருநங்கையாக மாறக்கூடாதா? அவங்களுக்கு அந்த உணர்வு வரக்கூடாதா? அப்போ அவங்களால அறுவை சிகிச்சை பண்ணிக்க முடியாதே. அப்போ பண்ணிக்க முடியல அப்படின்னா அவங்க திருநங்கை கிடையாதா? இப்படிப்பட்ட ஆபரேஷன் பண்ணி இருக்கணும்னு சொல்றாங்களா? கண்டிப்பா. அடுத்தது அப்படிதான் வந்துட்டு வரும். இப்போ டாக்டர் கிட்ட நீங்க வந்து எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா அவங்க எதை மீன் பண்றாங்க? சரி, உங்க வழிக்கே நாங்க வரோம், நீங்க டாக்டர் கிட்ட எக்ஸாமின் பண்ணணும், சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கணும், மாவட்ட ஆட்சியரை வந்துட்டு நீங்க இதெல்லாம் வாங்கணும்னு சொல்றீங்க. அப்போ இதுக்கான வழிமுறைகள் அதோடைய கிரைட்டீரியா என்ன வச்சிருக்கீங்க? கிரைட்டீரியா சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் சொல்லுங்க. சரி, எத்தனை டாக்டருக்கு நீங்கள் வந்துட்டு சென்சிடைசேஷன் பண்ணியிருக்கீங்க? எத்தனை டாக்டருக்கு இது குறித்து நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறீங்க? மதுரையில் நம்ம மதுரையில் ஒரு மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜில் அணிய மரக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ இருக்குது. அதோட நிறுவனர் வந்து அங்கே போயிட்டு ஒரு குயர் மக்களை பற்றின, திருநர் மக்களை பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக கூப்பிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் சேர்ந்து மாணவர் சங்கம் கூப்பிட்ருக்கு. அப்போ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு, இதெல்லாம் வந்துட்டு பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாணவர்களை நீங்கள் வகுப்புக்கு கூப்பிட்டு போகிறீங்க. இது ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போது டாக்டர்களுக்கு நாங்கள் எஜுகேட் பண்ணணும்னு நினச்சாலும் விட மாட்டேறீங்க. டாக்டர்கள் இதை பற்றி எஜுகேட்டடாக இருக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்போ என்ன நம்பிக்கையில் நான் அவன் முன்னாடி போய் நான் தூக்கி காட்டணும்? அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவான்ட்டு நான் எந்த நம்பிக்கையில் நான் வந்துட்டு என் உடலை அவங்ககிட்ட கொடுக்குறேன்?